ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்னைக்கு எங்கள் மாடி தோட்டத்தின் நிலைமையை பாருங்கள். இந்த கொளுத்துற கோடை வெயிலில் என் மாடி தோட்டத்தில் இருந்த கத்திரிக்காய் செடியின் நிலைமையை பாருங்கள் நண்பர்களே. இதை பார்க்கும்போது உண்மையிலே மனசு ரொம்ப உடஞ்சி போயிடுச்சுங்க. நான் சில நாட்கள் வெளியூர் போயிருந்தேங்க. தண்ணீர் மட்டும் ஊற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனேங்க. ஆனால் நான் திரும்பி வந்து பார்த்த காட்சி என்னால் நம்பவே முடியலங்க. ஒரு காலத்தில் பச்சை பசேல்னு இருந்த என் கத்திரிக்காய் செடி இன்று முழுக்க பூச்சியால் மூடப்பட்டு இருந்துச்சுங்க. இலைகள் எல்லாம் வெள்ளை பூச்சி, கரும்புள்ளி, சுருங்கி காஞ்ச நிலையில் இருந்துச்சுங்க. நண்பர்களே, நம்ம குழந்தைய போல வளர்க்கும் செடி இப்படி நிற்கிறத பார்க்கும்போது கண்களில் கண்ணீரே வருதுங்க. ஆனால் அந்த நேரத்தில் நான் ஒரு முடிவு எடுத்தேங்க. பூச்சி இருந்த எல்லா இலைகளையும் கட் பண்ணி தனியாக எடுத்து விட்டேங்க. பல கிளைகளையும் கட் செஞ்சு எடுத்துட்டேங்க. பலர் சொல்லுவாங்க, இப்படி கட் பண்ணிட்டீங்களே, இப்படி கட் பண்ணால் செடி வளருமா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் நண்பர்களே, இயற்கைக்கு ஒரு அதிசய சக்தி இருக்குது. ஒரு செடி உயிரோடு இருந்தால் அது மீண்டும் துளிர் விடும், மீண்டும் எழும்பும், மீண்டும் பூக்கும், மீண்டும் காய்க்கும். இப்போது நான் அந்த செடியை காப்பாற்ற ஒரு புதிய பயணத்தை ஆரம்பிச்சிருக்கேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், விதவிதமான பூச்சிகள் நிறையா வந்துருச்சு கத்திரி செடியில். நான் கத்திரி செடி பெயிண்ட் பக்கெட்டில் 12 பெயிண்ட் பக்கெட்டில் ஃபுல்லாக லைனாக கத்திரி செடிகள் தான் நான் வளர்த்து வச்சுருந்தேங்க. ஆனால் காய்கள் நிறையா காய்ச்சிருந்துச்சு. அங்கே வெளியூர் போயிருந்ததுனால நம்ம ஒழுங்காக பராமரிக்க முடியாமல் போயிடுச்சுங்க. வெயிலும் அதிகமாக இருந்ததுனால சரியாக கவனிக்க முடியாமையும் விட்டுட்டாங்க. தண்ணி மட்டும் ஊற்றிட்டு பாருங்களேன், எவ்வளோ காய்கள் இருக்குது. காய்கள் எல்லாம் பழுத்துருச்சுங்க. ஓகே, இதை பார்க்கும்போது மனசு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்துச்சு. சரியாக நம்ம கவனிக்க முடியாமல், ஊருக்கு போனதுனால சரியாக கவனிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு தடவை எல்லா இதையும் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்துக்கிடுவோம் அப்படின்ட்டு ஒரு ரவுண்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒவ்வொரு இலைகளாக நான் கட் பண்ணி எடுக்க போகிறேங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நீங்களே பாருங்களேன் செடிகள் எப்படி இருக்குன்னு. கண்டிப்பாக இது மீண்டும் நம்ம நல்லா பராமரித்தோன்னா மீண்டும் நல்லா தளிர் விட்டு இலைகள் வந்து பூ பூத்து காய் பிடிக்கும். அப்படி வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு இந்த மாதிரி செடிகளில் பூச்சிகள் வந்தால் நாங்கள் இப்போ வீட்டில் இருந்திருந்தேன்னா வேப்பெண்ணெய் கரைசல் வந்து லிக்விட் ஃபெர்டிலைசராக கண்டிப்பாக நாங்கள் போட்டிருப்போம். வேப்பெண்ணெய் கரைசலில் வேப்பெண்ணெயில் கொஞ்சம் லிக்விட் சோப் ஆட் பண்ணி கலந்து கூட நம்ம ஸ்ப்ரே பண்ணியிருந்தோன்னா பூச்சிகள் இவ்வளோ வந்து நம்மளுக்கு எல்லா செடிகளையும் தாக்காமல் இருந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் எல்லா இலைகளையும் கட் பண்ணுறேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. எவ்வளவு செழிப்பாக இருந்த இந்த செடி இப்போ பாருங்களேன், எந்த இலைகளும் இல்லாமல் இப்படி வெறும் காம்பு மட்டும் இருக்கே அப்படின்னு ரொம்ப ஃபீலாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இது மீண்டும் துளிர்க்கும். ஏன்னா செடியில் உயிர் இருக்குது, வேர்கள்லேயும் உயிர் இருக்குது. செடி காயில் வெறும் இலைகளை மட்டும்தான் நம்ம கட் பண்ணி எடுத்திருக்கோம். கட் பண்ணி எடுத்ததை அது பக்கத்திலே போடாமல் எல்லா அந்த இலைகளையும் தனியாக நீங்கள் எடுத்து நல்லா வெயிலில் உலர்த்திடுங்க. இல்லைனா அது மற்ற செடிகளுக்கும் அந்த பூச்சி வந்து பரவ ஆரம்பிச்சிரும். அதனால் நான் அந்த இலைகளையும் சேகரித்து நான் காய போட்டு அதை திருப்பி உரமாக பயன்படுத்தலான்றதுக்காக காய போட்டு தனியாக வச்சுருக்கேங்க. இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு வேறு ஏதாவது ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சாலும் இந்த மாதிரி காய வச்சு திருப்பி பயன்படுத்தலாமா, இல்லை வேறு ஏதாவது ஐடியா தெரிஞ்சவங்க கண்டிப்பாக சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த ஒரு துளிர் தான் இந்த செடி இன்னும் உயிரோடு இருக்குது அப்படின்றதுக்கு நமக்கு ஒரு நம்பிக்கையும் கொடுக்குது. கண்டிப்பாக மீண்டும் துளிர் விடும், பூ பூக்கும், காய்க்கும். கண்டிப்பாக ஒரு அறுவடையை நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ நைஸ் டே.